ஹாய் கைஸ், நான் உங்களா நம்ம இப்போ பார்க்க போகிற கதை என்னன்னா கொல்லி ஹில்ஸின் மூலிகை ரகசியம் பார்ட் 2 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜீவா ஆல்ரெடி ராகுல் அங்கே 42வது வளைவுக்கு வரான். சடனா அவனோட கார் ஸ்டாப் ஆகுது. வண்டியில இருந்து வெளியிறங்கி 42வது வளைவுல டார்ச் அடிக்கிறான். அந்த ரத்தமான பாடம் முன்னாடி ஜீவாவோட சட்டம் மட்டும் ரத்தத்துல நனைஞ்சு தொங்கிட்டு இருந்துச்சு. ராகுலுக்கு பின்னாடி யாரும் நிக்கிற மாதிரி ஒரு ஜில்லுன்னு காத்து வீசுது. திரும்ப கூட முடியல அவனால. மிரர்ல பாக்குறான், அந்த பெருசு நிக்கிறாரு. ஆனா இப்போ அவரோட முகம் மனுஷ மாதிரி இல்ல. பல்லு எல்லாம் கொடூரமா வெளியே நீட்டிக்கிட்டு நிக்குது. கண்ணு ரத்த சிவப்பா இருக்கு. அந்த பெருசு சொல்லுது, ஜீவாவோட ரத்தத்துல இருந்து இந்த மண்ணு அவன் ரத்தத்தை ஃபுல்லா குடிச்சு முடிச்சிருச்சு. அது இன்னும் மூலிகையா வளரல. அதுக்கு இன்னும் கொஞ்சம் உயிர் ரத்தம் வேணும். ராகுல இதெல்லாம் கேட்டுட்டு தப்பிச்சா போதுடா சாமின்னு ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த பெருசு ஒரு பெரிய அருவாவை வீசி ராகுலோடைய காலை அடிக்கிறாரு. கால் 2 துண்டாகி ராகுல தரைய விழறான். வலியில துடிக்கிறான். என்னை விட்டுருங்க, நான் என்ன பண்ணேன், என்ன எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு என்னை உயிரோட விட்டுருங்க, நான் எங்கேயாச்சும் தப்பிச்சு ஓடுறேன், உங்களை பத்தி சொல்ல மாட்டேன்னு அவன் ராகுல கெஞ்சுறான். அந்த பெருசு மெல்ல மெல்ல ராகுல் பக்கம் வந்து அவனுடைய நெஞ்சில அருவாவை வச்சு இறக்கி கொடூரமா வெட்டி உள்ள இருக்கிற இதயத்தை அவன் உயிரோட இருக்கும்போது பிளந்து எடுக்கிறாரு. அவனோட இதயத்தை வெளியெடுத்து அந்த பாறை மேல வைக்கிறாரு. ராகுலோட ரத்தம் அந்த 42வது வளைவு முழுசா ஆறா ஓடுது. மறுநாள் காலையில அந்த வளைவுல நிறைய புதுசா மூலிகை செடிகள் பூத்து குலுங்குது. அந்த பூக்களோட நிறமே ரத்த சிவப்பா இருக்குது. ராகுலோட ஒய்ஃப் போலீஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. ஃப்ரெண்டை தேடி போனா என்னோட ஹஸ்பண்டும் இப்போ காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுக. போன் சிக்னலை வச்சு ட்ரேஸ் பண்ணி போலீஸ் அவங்க ஜீவாவும் ராகுலும் எந்த இடத்துல இருந்தாங்கன்னுட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு இவங்க ஒரு 2 பேர் சேர்ந்த டீமை கூட்டிட்டு போறாங்க. அப்போ அங்க போற வண்டியும் அங்கே 42வது வளைவு பிரேக் டவுன் ஆகுது. அங்க இருக்கும் மூலிகை செடிகள் எல்லாம் ஒரே குஷியா பூத்து குலுங்குது. அங்க அந்த பெரிய ஒரு அருவாளை தீட்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு. போலீஸ்காரங்க அங்கே அவர்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்க அவரு உள்ளே போங்கன்னு சொல்லி கைய காட்டுறாரு. இவங்களும் உள்ளே போறாங்க. அங்க ரத்தமும் சதையுமா மனித இறைச்சிகள் தொங்கிட்டு இருக்கு. ஒரே ரத்த வாசனை அவங்களுக்கு கொமட்டிக்கிட்டு வருது. பயங்கரமா ரத்த வாசனை அடிக்குது. இது எல்லாம் பார்த்ததும் போலீஸ்காரங்களுக்கு கோபமா வருது. எல்லாரையும் அப்போ நீங்க தாங்க வந்து கொண்டு போட்டீங்களா அப்படின்ற மாதிரி. அங்கே மூளையில ஒரு ஓரமா வைக்கப்பட்டிருந்த சாக்கு மூட்டையை பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கறாங்க. அங்க வெட்டப்பட்ட தலைகள் எல்லாம் கொடூரமா கண்கள் தோண்டப்பட்டு நாக்கு தொங்கிட்டு பார்க்கவே அருவருப்பா இருக்கு. அவங்கள பார்த்ததும் பயத்துல கத்திட்டாங்க. ஏங்க போலீஸ்காரங்கன்னா அவங்களுக்கும் பயம் இருக்காதா என்ன? அப்போ சில்லுன்னு ஒரு காத்தடிக்குது. திரும்பி பாக்குறதுக்குள்ளேயே பெரிய அருவாள் எடுத்து 3 பேரோட தலையும் வெட்ட எல்லாரும் துடிக்க சாவுறாங்க. அங்க இருந்த செடிகள் கொடிகள் எல்லாம் அவங்க உடலை சுருட்டி தூக்கிட்டு போயிடுச்சு. அங்க யாரு வந்தாலும் போனாலும் லூப் மாதிரி மாத்தி மாத்தி இது நடந்துகிட்டே இருக்கும். மாட்டினுங்க கதை க்ளோஸ். இன்னைக்கும் அந்த பக்கம் போறவங்க கேர்ஃபுல்லா போங்க. அப்படி நீங்க ஒருவேளை நிறுத்திட்டீங்கன்னா உங்க ரேடியேட்டர்ல ரத்தம் தான் வரும். நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஓடி போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. நான் உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.